ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு நான் 3 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அடிகனமான பெரிய டவரா எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ போட்டு வதக்குங்க. அது எவ்வளோ அளவு வேணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் போட்டிருக்கிறது 3 கிலோ பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு 3 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. வதக்குங்க நல்லா. இது நல்லா கோல்டன் ப்ரௌன், அதாவது ரொம்ப தீயவும் கூடாது, ரொம்ப வதங்காமலும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா மிதமான சூடில் வச்சு வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை போட்டு வதக்கினோன்னே புதினா, கொத்தமல்லி அதை கட் பண்ணி வச்சு தான் அதை வதக்குங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகாய் இதை நல்லா போட்டு வதக்குங்க. தக்காளி எவ்வளோ போடணும்னா 1/2 kg போதும். தக்காளி எப்போவுமே பிரியாணிக்கு கம்மியாக போட்டாலே போதுங்க, இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். உப்பு போட்டுக்கோங்க. இது அரிசியோட அளவுக்கும் சேர்த்து உப்பு போடுறாங்க. நம்ம ஏற்கனவே கறியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இன்றைக்கி அம்மா தான் பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. நல்லா கிண்டணுங்க. நல்லா தக்காளி குழையணும். நெக்ஸ்ட்டு அந்த மட்டனை போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் போட தேவையில்ல. ரொம்ப மஞ்சளாக இருந்தாலும் பிரியாணி கலர் நல்லா இருக்காதுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது பிரியாணி வதக்கிறதுல தாங்க டேஸ்ட்டே வரும். நல்லா கறி வெந்து நல்லா எண்ணெய்லாம் பிதுங்கி வரணும். அப்போ தான் இதெல்லாம் வெந்ததுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1/2 லிட்டர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வதக்குங்க நல்லா. தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. அதுலேயே அந்த தக்காளி எல்லாத்துலேயுமே அது தயிர் எல்லாமே ஊற்றுறோம்ல, அதுலேயே தண்ணி நல்லா மிதமான சூட்டில் வச்சு பிரியாணிக்கு கிண்டணும். அப்போ தாங்க எல்லாமே கரெக்டாக வெந்து வரும். ஸ்பீடில் வச்சோன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும், பாத்திரமும் தீயும். அதனால் நீங்கள் பாத்திரம் தீயாமல் இருக்கணுன்னா மிதமான சூட்டிலே வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அரிசி 3 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம்ல, அதனால் 3 கிலோ அரிசி எடுத்துக்கோம். அதுக்கு நம்ம அளந்து தண்ணி ஊற்றுங்க. 1.5 தண்ணி ஊற்றினா போதும். நெக்ஸ்ட்டு அது கொதித்து வந்தோடனே அரிசி போடுங்க. அரிசி நம்ம பிரியாணிக்கு கிளறும் போதே நம்ம ஊற வச்சிடணுங்க அந்த 3 கிலோ அரிசியை. இப்போ அம்மா போட்டுட்ருக்காங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு 3 கிலோ அரிசின்றனால 2 லெமன் போடுங்க. கிளறுங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வருங்க. அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. பிரியாணி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இது செம்மையாக
இருக்குங்க. பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் பிரியாணியே விரும்ப மாட்டீங்க. எனக்கு மோஸ்ட்லி ஹோட்டல் பிரியாணி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் இப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பிரியாணி, கத்திரிக்காய், கேசரி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இது நான் சொன்னால் பத்தாது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.